வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டோட பூஜை ரூம் பற்றிய ஒரு பார்வை. இப்போ பார்த்தீங்கன்னா டோரு இப்படி தான் இருக்குது. பூஜை ரூமுக்கு டோரு, அதாவது நம்ம காலை உள்ளே எடுத்து வச்சு தான் பொதுவாக ஒரு வீட்டில் பூஜைக்கு வரணும். அதை நான் காட்டுறது இல்லைங்க. அதாவது இப்படி எடுத்து வச்சு தான் வரணுங்க. அதான் ஒரு வீட்டில் அப்படி கட்டினா ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படி தான் எல்லா பூஜை ரூமும் கட்டணும். பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி, சரஸ்வதி, சிவன், அப்புறம் திருப்பதி வெங்கடாச்சலம், குருவாயூரப்பன், சோட்டானிக்கிற பகவதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவாயூர் கிருஷ்ணர், அந்த அங்கே இருக்கிற சிலை அப்படியே வாங்கியிருக்கிறோம். அப்புறம் விநாயகர், ஐயப்பன், முருகன், அப்புறம் முருகர், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது திருப்பதி வெங்கடாச்சலம், விநாயகர், விளக்கு. இந்த மாதிரி விளக்கு தான் நாங்கள் பற்ற வைப்போம். 3 எண்ணெய் போட்டு பற்ற வைப்போம். இது பூஜை ரூமில் இல்லாத படமே இருக்காது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு சாமி போட்டால் வாங்காமல் வர மாட்டோம். பொதுவாக நம்ம வீட்டில் லட்சுமி கடாசம் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவதுங்க பூஜை ரூமு கொஞ்சம் இப்படி தான் எங்கள் வீட்டில் வச்சுருக்குறோம். பாருங்கள், பூஜை ரூம் மட்டும் தனி ஒரு ரூமு. இன்றைக்கி நாங்கள் இப்படி தான் கனி வச்சுருந்தோம். சித்திரை 1க்கு எப்பவுமே விடிய காலையில் 3 மணிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்புறம் எல்லாத்தையும் எழுப்பி கூட்டிகிட்டு அவங்க அந்த கனி முன்னாடி முழிச்ச கடைசியில் போய் கொஞ்சம் லைட்டாக தூங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காசு கொடுப்போம். அதுதான் எங்கள் வீட்டில் நடக்கிற சித்திரை கனி. வரும் இல்லை சாய்பாபா முதல் கொண்டு எங்கள் வீட்டில் இருக்குதுங்க. சத்குரு மொத்தத்தில் எங்கள் வீட்டு பூஜை ரூமு இப்படி தான் இருக்குங்க. காலை மாலை 2 வேளை விளக்கேற்றி எப்பவுமே கும்பிடுவோங்க. ஒரு இது இன்றைக்கி படையல் போட்ட சாப்பாடு. மொத்தத்தில் எங்கள் வீட்டு பூஜை ரூமு இப்படி தான் இருக்கும். போன வீடியோவில் பூஜை ரூம் பற்றி ரொம்ப கம்மியாக பேசிட்டேன். இதுதான் அதனால தான் இப்போ வீடியோ போட்டுக்கிறேங்க. பூஜைக்கு மட்டும் தனியாக ஒரு ரூமுங்க. வருஷம் பெயிண்ட் அடிச்சிருவோம். ஒரு டோர் வருங்க, அதுக்கு தனியாக ஒரு டோரு தேக்கு டோரில் போட்டுக்கிறேங்க. இதுதான் எங்கள் வீட்டில் பூஜை ரூமு கண்டிப்பாக ஒரு கால் அளவுக்கு எடுத்து வைக்கணுங்க. இப்படி தான் இருக்கணும். இந்த கால் அளவுக்கு எடுத்து வைக்கணுங்க. அப்படின்னு பார்த்தா சூப்பராக இருக்குது. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோடு சந்திக்கிறேன்.